எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னொரு புக்கு எழுதியிருக்கேன். நீங்கள்லாம் ரொம்ப நாள் கேட்ட மாதிரி ஃப்ரீ மணி புஸ்தகத்தோட டைட்டில். இது வரைக்கும் நான் எழுதினே தான் இருக்கிறதே பிக்கஸ்ட் புக்கு. இது பிஹேவியர், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சைக்காலஜியை பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் உங்கள் மைண்டால் அஃபெக்ட் ஆகுதுன்னு டீட்டெயில்டாக புக்கு எழுதியிருக்கேன். இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் புக்கை வாங்கிறதுக்கும் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஜூலை 26 மியூசிக் அகாடமி உங்களை அங்கே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். விஷ்ணு என்ன டாபிக் இன்றைக்கி எடுத்துன்னு வந்திருக்கான்னு பார்க்கலாம். இன்றைக்கி புது வாரம், என்ன பேசலான்னு பார்க்கலாம். ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். 10 விஷயத்தில் சக்ஸஸை பார்க்குறோம், 11வது விஷயத்தில் கொஞ்சம் சறுக்குறோம் அப்படின்னா இந்த உலகம் நாங்கள் சறுக்குனது தான் ஞாபகத்தில் வச்சுக்குது, ஜெயிச்சதை விட்டுருதே சார். நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இது அழகாக டிராவிட் எக்ஸ்பிளைன் பண்ணோம். 600 வாட்டி அவன் இந்தியாவுக்கு ஆடினதில் வெறும் 25% தான் அவன் சக்ஸஸ் பார்த்துருக்கான். ஸோ இந்த உலகத்தில் ஃபெயிலியரே இல்லாத மனிதன் கிடையவே கிடையாது. ஃபெயிலியர் இல்லாத மனிதன் கிடையாது. அதனால் ஃபெயிலியரே இல்லை, அவன் வாழ்க்கை ஃபுல்லாக சக்ஸஸ் அப்படின்னு இருந்த எந்த மனிதனும் கிடையாது. இதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அவனோட ஃபெயிலியர் தெரியல. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண பனிஷ்மெண்ட் அவன் ஃபெயிலியர்ஸுக்கு அவனுக்கு கிடைக்கல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபெயிலியர் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அந்த ஃபெயிலியருங்கிறது ஒரு குற்றம் இல்லை, அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் உண்டு, சக்ஸஸ் ஹாஸ் மெனி ஃபாதர்ஸ், ஃபெயிலியர் ஹேஸ் நன். ஒருத்தன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் 10 பேர் அவனுக்கு நான் அட்வைஸர், நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்ல வருவான். நான் ஃபெயிலியர்னா என்னை திரும்பி பார்க்கறதுக்கு எவனுமே வரமாட்டோம். இன்னும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ஃபஸ்ட்டு பிரின்சிபல். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் ஃபெயிலியரை தான் கொண்டாடுவாங்க. ஏன்னா உங்களை பார்த்து அவங்களுக்கு பொறாமை, என்பி. ஓகே. என்பி, ஜெல்லசிங்கிறது ஹியூமன் மைண்டுக்கு, ஹியூமனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ உலகமே காம்படிஷன் தான். இது மோஸ்ட் ஆஃப் இட் பெற்றோர்களே ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இப்போ எனக்கு ஒரு லக்கிலி, இந்த கேஸில் லக்கிலி ஓகே, இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு சொல்கிறேன். எனக்கு குழந்தைங்க கிடையாது. நார்மலாக எனக்கும் ஒரு குழந்தை இருந்து என் தங்க பசங்களும் இருந்தாங்கன்னா நார்மலாக பசங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கும் அவங்களுக்கும் ஒரு போட்டியை கிளப்பி விட்டுருவாங்க. நீ பெட்டரா, அவன் பெட்டரான்னு. அதாவது எனக்கும் என் தங்கைக்கும் இருக்கிற போட்டியும், இல்லாட்டா எனக்கும் என் பிரதர்னாக இருக்கிற போட்டியும், அது பசங்களோட மார்க்கில் போய் முடியும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த 2 பசங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிப்பாங்க. அந்த முட்டல் நான் போயிடுவேன், என் பிரதர் நான் போயிடுவான். ஆனால் அந்த முட்டல் ரெண்டும் அவங்க லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப் கேட்டு போயிடும். ஸோ இந்த ஹியூமனுங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில் ப்ராப்ளம் வந்தது இது மாதிரி ஈகோ முட்டல் தான். ராஜாஜின்னு ஒரு மனுஷர் இருந்தார், அவரோட ஆப்போசிட் ஆள் சத்யமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். ராஜாஜிக்கு சத்யமூர்த்தி ஆகாது. ஸோ சத்யமூர்த்திக்கு அவர் மினிஸ்டர் போஸ்ட் கூட கொடுக்க மாட்டார், சீட்டு கூட கொடுக்க மாட்டார், நிற்கவே வைக்க மாட்டார். ஓகே. ஸோ 1930s காங்கிரஸ் ஆட்சி அமைச்சபோது சத்யமூர்த்தி வாஸ் அ டிசர்விங் மினிஸ்டர். ஓகே. அவருக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்கல. அவர் அவமானப்படுத்தினது ராஜாஜி. இது எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ சத்யமூர்த்தியை அவர் அவமானப்படுத்தினார். சத்யமூர்த்தி கடைசியாக மேயர் ஆஃப் மெட்ராஸாக இருந்து இறந்து போய்ட்டுறார். சத்யமூர்த்தி ஒரு பெரிய லீடர். இன்றைக்கி உங்களுக்கு சத்யமூர்த்தியை நீங்கள் மறந்துருப்பீங்க. சத்யமூர்த்தி பவன், அதனால தான் சத்யமூர்த்தி பவன். ஆனால் அந்த சத்யமூர்த்திக்கு ஸ்கோர் செட்டில் பண்ணோம்ல, என்ன நீ இவ்வளோ பிடிக்கிட்டல, நான் ஒரு சீடனை க்ரியேட் பண்ணுவேன். ஓகே. அந்த சீடன் ஒன்று அழிச்சிருவோம். அந்த சீடன் தான் காமராஜ். ராஜாஜி 1952 காலி பண்ணிடுறாரு. சீஃப் மினிஸ்டர் 2 ரிசைன் பண்ண வச்சிடுறாரு. 1967 வரைக்கும் சும்மா இருக்கார் ராஜாஜி. ராஜாஜி அது கூட நேரு இது. ராஜாஜி எப்படின்னா, பதவி கிடச்சா காங்கிரஸில் இருப்பார், பதவி இல்லைன்னா காங்கிரஸை விட்டுருவார். எப்போதும் அப்படி தான் அவர். ஓகே. ஆனால் அவர் பெரிய ஆள், அப்படி தான் அவரை பில்டப் கொடுப்பாங்க. அவருக்கு பதவி இல்லாமல் 1953 போன பதவி 1967 வரைக்கும் பதவி இல்லை. ஸோ 15 வருஷம் பதிச்சிட்டு இருந்தார். நேருக்கு அகேன்ஸ்டாக ஸ்வதந்திரா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பித்தார். ரைட்டா? கேபிட்டலிஸ்ட்டு. நான் இப்போ ஒரு சந்தேகம் கேட்குறேன், நீ கேபிட்டலிஸ்ட் தானே?
ரைட்டாக நீ பெரிய கேபிட்டலிஸ்ட்டு. நான்லாம் இல்லை சார். இல்லை இவரை கேட்குறேன் ராஜாஜி. ஓகே. அப்போ 1950s ஏன் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார்? அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா நேரு 1930s சோஷலிஸ்ட்டு. சாஸ்திரமே சௌரியங்கிறதுக்காக நம்ம கேபிட்டலிஸ்ட்டாக மாறிட்டோம். இந்த ஊரில் இருக்கிற எல்லா பணக்காரங்களையும் கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டு நேருக்கு அகேன்ஸ்டாக அரசியல் பண்ணோம். ஓகே. தமிழ்நாட்டில் நம்மளுக்கு 3% ஓட்டு. நம்மளுக்கு எப்படியாவது காமராஜோட தப்பு பண்ணிட்டார். சிஎம்மாக ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு சாதாரண யூஸ்லெஸ் ஃபெலோவை சிஎம் ஆக்கிடுறாரு. அவர் பேர் பக்தவத்சலம். பக்தவத்சலம் யாருன்னா ராஜாஜியோட சீடர். 1950களில் அதுக்கும் முன்னாடியே பக்தவத்சலம் தான் காமராஜோட நாமினி. எலெக்ஷனில் காமராஜ் பக்தவத்சலமை தோக்கடிச்சிட்டார். அந்த பக்தவத்சலம் கட்சி மாதிரி காமராஜ் பக்கம் வந்து பூஜா தூக்கினார்னால சிஎம் ஆகிட்டார். அப்போ என் கேண்டிடேட்டே நான் அடிக்கணும், காமராஜை காலி பண்ணணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், என்னோடய கொள்கை எதிரியாக இருக்கிற திமுகவோட கூட்டணி வைக்கிறேன். 67 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் டோட்டல் ஓட்டு ஜாஸ்தி. அப்போ திமுக சீட்ஸில் ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம் ஸ்வதந்திரா பார்ட்டிக்கு இருக்கிற 3% ஓட்டு. ஸோ ஸ்ரீனிவாசன் ஒரு கேண்டிடேட் வந்து இவரை தோக்கடிச்சிடுறாரு காமராஜர். ராஜாஜி என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ஒரு ஸ்ரீனிவாசன் போய் ராஜாஜிகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. நீ என்ன வெறும் ஒரு தோட்டா, உன்னை யூஸ் பண்ணி நான் காமராஜை முடிச்சிட்டேங்கிறார் அவர். பகை, என்வி, ஜெல்லசிங்கிறது சின்ன மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது. எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் இது நடக்கும். ஓகே. அதே பகை தான் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் அதே பகை. இப்போ அந்த பகை தான் விஜய்க்கும் உதயநிதிக்கும். ரைட் சார். ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம். ஆனால் என்ன பண்ணாலும் அந்த வெற்றி அப்படிங்கிறது தான் கண்ணு முன்னாடி நிற்குது. ஆமாம், அவங்க வாங்கின அந்த வெற்றிங்கிறது மட்டும்தான் கண்ணு முன்னாடி இருக்கே தவிர தோல்வி தான் கண்ணு முன்னாடி இருக்கே தவிர அவங்களுடைய வெற்றிகள் வந்து பெருசாக பேசவே படாது. ஓகே சார், ஃபைன். ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்தீங்க சார். நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.